அப்புறப்படுத்தாவிட்டால் மனித மிருக மோதல்களையும் தொடர் மனித உயிரிழப்புகளையும் தவிர்க்க முடியாது என்று எச்சரிக்கை செய்கின்றனர் வன ஆர்வலர்கள். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்கள் இயற்கை எழில் கொஞ்சம் பகுதிகளாகும். மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகளில் யானைகளின் அபரிமிதமான இனப்பெருக்கத்தால் அவை உணவு தேடி காடுகளை விட்டு வெளியே வருகின்றன. தற்போது பெரும்பகுதியான வனப்பகுதிகள் அழிக்கப்பட்டு விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டு வருவதால் யானைகளுக்கு உணவு கிடைப்பதில் சிக்கல்கள் தொடர்கின்றன. வனப்பகுதியில் அதோட வாழ்விடத்துல போய் நம்ம இன்னைக்கு செங்கல் சூழ போட்டுட்டோம், கல்குவாரி வச்சுட்டோம், வேற பெரிய பெரிய கட்டடங்களை கட்டிட்டோம், இன்னும் நிறைய இடத்துல அழிச்சு காடை அழிச்சு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதோட வாழ்விடம் அதை இழந்ததுனால தான் இப்ப ஊருக்குள்ள வர மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. உணவு தண்ணீர் தேவைகளுக்காக கூட்டமாக ஆக்கிரமிப்பு நிலப்பகுதியில் புகுந்து யானைகள் துவம்சம் செய்வதால் விளை நிலங்கள் பாழ்பட்டு போகின்றன. இந்நிலையில் மலை குன்றுகளுக்கு அருகில் உள்ள கல் குவாரிகளில் வெடி வைப்பதாலும் தனியார் கட்டடங்களில் அமைக்கப்பட்டுள்ள மின் வேலையும் கண்ணாடி துகள்களும் யானைகளுக்கு காயத்தை ஏற்படுத்துவதால் அவை குடியிருப்பு பகுதிகளை நோக்கி படையெடுக்கின்றன. யானைகள் உற்பத்தி எண்ணிக்கை பெருகிவிட்டது. அதற்கு தேவையான அளவில் காடுகள் அதிகமாகாமல் காடுகள் அழிக்கப்பட்டு விட்டது. ஆகவே அவர்கள் இயற்கையான உணவு காடுகளில் கிடைக்காத காரணத்தினால் யானைகள் காட்டு எல்லையை விட்டு வெளியே வந்து இந்த மக்களுக்கும் விவசாயத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. காடுகளை விரிவாக்கி வனப்பரப்பை அதிகப்படுத்தினால்தான் இந்த பிரச்சனைக்கு எளிதில் தீர்வு கிடைக்கும் என்று கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். விலங்குகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுது, அவனுடைய எண்ணிக்கை பெருகுது, எண்ணிக்கைக்கு தேவையான பரப்பளவு இல்லை, உணவு இல்லை. அப்ப காடுகளுடைய பரப்பளவு அதிகரிக்கிறது மட்டும்தான் ஒரே வழியா இருக்க முடியும். இதுக்கு அகழி போடுறதோ அல்லது வேலி போடுறதோ இதனால எல்லாம் மற்ற பிரச்சனைகள் தான் ஏற்படும். அதிகமா மக்களுக்கும் பிரச்சனை, விலங்குகளுக்கும் பிரச்சனை. கடவுளின் அரிய படைப்பாக இருக்கும் யானைகள் காடுகளை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆனால் வழித்தடங்களை ஆக்கிரமித்து யானைகளின் வாழ்வாதாரங்களை மனிதன் பாழ்படுத்துகின்றான். எனவே இயற்கை விதிமுறைகளை மீறாமல் இருப்பது அனைவருக்கும் நன்மை பயக்கும் என்பதுதான் இயற்கை ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் சுரேஷ்குமார் மற்றும் நிரஞ்சன் பாரதி.